இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம், நெஞ்சிருக்கும் வரை படம் தான். இந்த படத்தோட கதை சுருக்கம் நம்ம பார்க்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாரி நான் கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க. இந்த படம் வந்து 2006ல ரிலீஸ் ஆனுச்சு. படத்தோட டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள். இந்த படத்துல நரேன், பூனம் கவுர், தலைவாசல் விஜய், நாசர் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் ஸ்டோரி தான். ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வந்துட்டு லவ் பண்ணுவாங்க. இவர் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறவரா இருப்பாரு. அவங்க வந்துட்டு நல்ல ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா இருப்பாங்க. 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. ஆனா வந்துட்டு அவருக்கு அவங்க வீட்ல நல்ல வசதினால பொண்ணு வீட்ல வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா வேற வழி இல்லாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவங்க வீட்ல அதாவது நாராயண் அவங்க வீட்ல வந்துட்டு இந்த பொண்ண ரொம்ப பிடிக்கும். அதனால வீட்ல எல்லாருமே ஹேப்பியா இருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாருக்குமே ஹேப்பி தான். நல்லா ஜாலியா போய்க்கிட்டு இருக்குங்க. இதுல வர பாட்டெல்லாம் வந்துட்டு சூப்பரா இருக்கும். அதுலயும் இந்த "ஒரு முறை பிறந்தேன்னு" சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. இந்த படம் வந்த புதுசுல எங்கிட்டு திரும்பினாலும் இந்த பாட்டு தாங்க கேட்கும். அதாவது எப்படின்னா, சலிச்சு போற அளவுக்கு கேட்டாச்சு அந்த பாட்டு. அந்த அளவுக்கு அதில உள்ள வரிகள்லாம் ஒரு ஒரு பெண்ண வந்துட்டு ஒரு பையன் வந்து லவ் பண்ணான்னா, இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமா? அப்படின்ற மாரி ஒரு அதில வர வரிகள்லாம் அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். அந்த மாரி நல்லா தாங்க போயிட்டுருக்கும் அவங்களோட லைஃப் வந்துட்டு. வீட்ல வேலை பார்க்குறதா இருக்கட்டும், இவரு போய் ஹெல்ப் பண்ணுவாரு. எல்லா விஷயங்களுமே அந்த ஒரு பாட்டுலயே நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. இதில என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்ன்னு தெரியுமா? இவங்க 2 பேரும் பீச்சுக்கு எங்கேயோ போயிருப்பாங்க ஃபேமிலியோட. அப்ப பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் வாங்க போம்போது ஹீரோயின் வந்துட்டு டக்குன்னு லாரி அடிச்சு தூக்கிரும். அந்த சைடு கிராஸ் பண்ணுவாங்க. பட் டக்குன்னு வந்துறதுல அடிச்சு தூக்கிரும். அதில பார்த்தீங்கன்னா, பயங்கரமான அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிரும். கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா, இதயம் வந்துட்டு பயங்கரமா அடிபட்டுருக்கு. இதயம் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணுன்ற மாரி சொல்லிருவாங்க. அவங்களுடைய பிளட்டுக்கு வந்து கரெக்ட்டா கிடைக்கணும் இல்லையா? அவங்களும் நெறைய இடத்துல கேட்டு பார்ப்பாங்க. அதுக்கான டோனர் வந்து கிடைக்கிற மாரி இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி இதயம் வந்து எப்புட்ன்னா, இருக்கணும் இல்லையா? ஆல்ரெடி வச்சிருந்தா மட்டும் தான் குடுக்க முடியும். திடீர்னு ஒருத்தவங்க கிட்ட போய் இது பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அப்ப இவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. எங்கேயாவது கிடைக்குமா? ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸ்லன்னு. எங்கேயுமே கிடைக்காது. ஆனா இவரு என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோ வந்துட்டு வேற வழி இல்ல. அவள வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து செத்து போறேன் அப்படின்ற மாரி இது பண்ணுவாரு. அது அவங்க வீட்ல உள்ள எல்லாரும் மாட்டேன்னு சொன்னாலும், அவரு கேட்கவே மாட்டாரு. அந்த பொண்ணு உயிரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, கன் எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லயே நின்டு ஏன்னா டக்குன்னு இதயத்த வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லையா? அங்கேயே நின்டு தன்னோட தலையில வந்து சுட்டுக்குருவாரு. டக்கு டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹார்ட்ட வந்து வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறமா அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு கண் முழிச்சுருவாங்க. முழிச்சு இப்படி பார்க்கும்போது அவங்க ஃபேமிலியில உள்ள எல்லாருமே நிப்பாங்க. ஆனா வந்துட்டு ஹீரோ மட்டும் இருக்க மாட்டாரு. இவங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்களே ஆக்சிடென்ட் ஆயி பெட்ல இருந்தாங்க. அப்ப தெரியாது. எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய அந்த ஹார்ட் இருந்த இடத்துல இப்படி தொட்டு காமிப்பாங்க. அவங்களுக்கு சொல்லவே முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இவங்களால என்ன பண்ண முடியும்? அவரு இப்படி சுட்டுக்கிட்டு இறந்து போறான்றது இவங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா? ஆனா வந்துட்டு அவரு வந்துட்டு இறந்து போறதுக்கு முன்னாடி இவங்க பெட்ல இருக்கும்போது வந்து பேசுவாரு. சீரியஸா இவங்க இருக்கும்போது அந்த பக்கத்துல வந்து கைய பிடிச்சுட்டு பேசுவாரு. "நான் உன் கூடவே தான் இருக்க போறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்பவுமே உனக்குள்ள நான் துடிச்சுக்கிட்டே இருப்பேன்ற" மாரி பேசுவாரு. அப்பலாம் அந்த ஹீரோயினுக்கு வந்து அப்படியே கண்ணீர் ஓடும். அவங்களால ஒண்ணும் பேச முடியலைனாலும், அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து தெரியும். அந்த மாரி தான் அந்த படத்த வந்து முடிச்சிருப்பாங்க. படம் டைட்டில் வச்சதுக்கு காரணம், "நெஞ்சிருக்கும் வரை" அப்படின்னா, இவங்களோட உயிர் இருக்கிற வரைக்கும் அவருடைய ஹார்ட் வந்து அவங்க உடம்புக்குள்ள வந்து துடிச்சிட்டுருக்கும். அந்த மாரி படம் தான் இது. அந்த படம் வந்த புதுசுல நல்ல ஒரு நல்லா ஓடுச்சு இந்த படம். நல்ல ஹிட் குடுத்துச்சுன்னு தான் சொல்லலாம்.